வணக்கம். உங்களை வேதியியல் தமிழுக்கு வரவேற்கிறேன். இந்த கெமிஸ்ட்ரி 24x7 தொடர்ல நம்ம முந்தைய போட்டித் தேர்வு வினாக்களை ஒவ்வொன்றா பார்த்து கொண்டே வர்றோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ஒரு ப்ராப்ளம் பார்க்க போறோம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்டிஏவை சார்ந்த கேள்வின்னு சொல்லலாம். இது சிஎஸ்சிஆர் 2019ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஈனலைசபிள் கீட்டோன் கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல் படியில எல்டிஏ மற்றும் அதை தொடர்ந்து புரோப்பனால்டிகைடு கூட வினைபுரியுது. அதே போலவே இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இங்க குளோரோ டைசைக்ளோஹெக்சைல் போரேன் அதை தொடர்ந்து புரோப்பனால்டிகைடு கூட வினைபுரியுது. இது சிம்பிளா நம்ம பார்க்குறப்ப இது என்ன தெரியுது அப்படின்னா ஒரு கிராஸ் ஆல்டால் ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க 4 ஆப்ஷன்ஸ் வித் டிஃப்ரெண்ட் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. வாங்க இதுல எது சரியானதுன்னு நம்ம இன்னைக்கு கண்டுபிடிக்கலாம். ஸோ முதல்ல என்னன்னு பாருங்க, எல்டிஏ கொடுத்துருக்காங்க. ஸோ முதல் கண்டிஷன் வந்து எல்டிஏ டிஹெச்எஃப் -78°C. எல்டிஏ பற்றி நம்ம சேனல்ல ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் யாரும் பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், பாருங்க. ஸோ எல்டிஏ வந்து நம்ம தெரியும் ஏற்கனவே. எல்டிஏ வந்து ஒரு நான் நியூக்ளியோபிலிக் ஸ்டெரிக்கலி ஹிண்டட் ஸ்ட்ராங் பேஸ். அது வந்து லெஸ் ஹிண்டட் சைட்ல இருக்கக்கூடிய அசிட்டிக் புரோட்டான்ஸை வந்து எடுக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த சப்ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி 2 சைட்ஸ் கிடையாது, ஒரே ஒரு சைட்டு தான் இருக்கு. அப்படிங்கிறப்ப எல்டிஏ பயன்படுத்துறப்ப இங்க இருக்கக்கூடிய புரோட்டானை எடுத்து கரஸ்பாண்டிங் யூனிலைட் அயானை கொடுக்கும். ஆனா இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு சப்ஸ்டேட் இருக்கு. அப்ப இங்க ஒரு சப்ஸ்டேட், அதாவது இங்க ஒரு மெத்தில் குரூப் இருக்கு அப்படிங்கிறனால நமக்கு அதனோட ஜாமெட்ரியை தெரிஞ்சுக்கிறதும் முக்கியம். நமக்கு இ யூனிலைட் கிடைக்குமா அல்லது இஜெட் யூனிலைட் கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள எழலாம். சரி வாங்க எந்த யூனிலைட் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ அதற்கு முன்னதாக நமக்கு இது என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா எல்டிஏ பயன்படுத்துறப்ப அது புரோட்டானை எந்த வகையில எடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு 6 மெம்பர்டு டிரான்சன் ஸ்டேட் மூலமா, சைக்ளிக் டிரான்சன் ஸ்டேட் மூலமா அது வந்து அங்க இருக்கக்கூடிய புரோட்டானை வந்து எடுக்கும். சரிங்களா? ஸோ இந்த மெக்கானிசம் தெரியாதவங்க ஒரு முறை நீங்க புத்தகத்தை பாருங்க. இருந்தாலும் நான் இங்க அந்த மெக்கானிசம் கொடுக்குறேன். ஸோ இங்க காமனா வந்து நம்ம இந்த சப்ஸ்டேட்டை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இது எல்டிஏவை சார்ந்து இருக்கக்கூடிய சில பேஸ்கள், அதாவது எல்லுங்கிற இடத்துல வந்து ஐசோப்ரோபைல் குரூப் போட்டீங்க அப்படின்னா அது எல்டிஏ. அதே வேளையில வெவ்வேறு டிஃப்ரெண்டான குரூப் போட்டீங்க அப்படின்னா அதை சார்ந்துள்ள பேஸ்கள் நமக்கு கிடைக்கும். ஸோ அதற்கு எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சைக்ளிக் 6 மெம்பர்டு டிரான்சன் ஸ்டேட் மூலமா தான் அங்க இருக்கக்கூடிய புரோட்டான்களை அது எடுக்கும். ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா 2 சைக்ளிக் டிரான்சன் ஸ்டேட் வந்து பாசிபிளா இருக்கும். இதை பார்த்தீங்க அப்படின்னா தெரியுதா உங்களுக்கு? இங்க இருக்கிறது கீட்டோ குரூப் இருக்கு, இங்க எக்ஸ் இருக்கு. இதே வேளையில இந்த ஆர் குரூப் இங்க இருக்கு, இங்க CH2, இங்க இருக்கக்கூடிய CH2 ஒரு ஹைட்ரஜனை தான் அது எல்டிஏ வந்து நமக்கு எடுக்க போகுது. ஸோ இங்க எல்லுங்கிறது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த மாதிரி 6 மெம்பர் டிரான்சன் ஸ்டேட்ல தான் அது நடக்கும். இந்த சைக்ளிக் 6 மெம்பர் டிரான்சன் ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 அமைப்புல இந்த முதல் அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா எதனால பாதிக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1,3 டயாக்சைடு இன்ட்ராக்ஷன் மூலமா அது பாதிக்கப்படுது. இங்க இருக்கக்கூடிய எல் குரூப்பும் இங்க இருக்கக்கூடிய ஆர் குரூப்பும் 1,3 டயாக்சைடு இன்ட்ராக்ஷன் வந்து ஹெவியா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த டிரான்சன் ஸ்டேட்டுக்கு அது மாறிடும். ஸோ அதே வேளையில இந்த டிரான்சன் ஸ்டேட் எதனால பாதிக்கப்படுது பாத்தீங்க அப்படின்னா A12 ஸ்ட்ரெயின் மூலமா பாதிக்கப்படுது. இப்ப இங்க எக்ஸ் குரூப் வந்து ரொம்ப லார்ஜரா இருந்துச்சு அப்படின்னா என்னவாகும்? உடனடியாக இந்த டிரான்சன் ஸ்டேட்டுக்கு அது மாறிடும். ஸோ அதன் வழியில பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த டிரான்சன் ஸ்டேட் வழியில நம்ம எல்டிஏ வேலை பார்த்துருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இஜெட் யூனிலைட் வந்து கிடைக்கும். ஸோ இதை எப்படி ஈஸியா நம்ம ப்ரிடிக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் வந்து ரொம்ப பெருசா இருந்து ஸ்மால் எல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இஜெட் யூனிலைட் தான் மேஜர் ப்ராடக்டா உங்களுக்கு கிடைக்கும். அதே வேளையில உங்களுக்கு இ யூனிலைட் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஸ்மால் எக்ஸ், அதாவது இங்க இருக்கக்கூடிய சப்ஸ்டேட் வந்து ஸ்மால் எக்ஸா இருந்து லார்ஜ் எல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இ யூனிலைட் வந்து ஃபேவர்டா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இங்க எடுத்துக்காட்டா லார்ஜ் எல்லுக்கு பார்த்தோம் அப்படின்னா LiHMTS அதை சொல்லலாம். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலை குரூப்பை சுத்தி பல்கி குரூப்ஸ் இருக்கனால உங்களுக்கு அந்த மாதிரி பேஸ் போட்டோம்
அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இ யூனிட் வந்து மேஜராக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஸோ இங்க சில எடுத்துக்காட்டுகள் இருக்கு. இது உங்களுக்கு ஈஸியா புரியணுங்கிறதுக்காக நான் அதை கொடுத்துருக்கேன். இப்போ எக்ஸுங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் குரூப் இருக்கிறதா நான் இங்கே டேப்லெட் பண்ணியிருக்கேன். அதே வேளையில ஆர்ங்கிறது வந்து நம்ம மெத்திலாவே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்இ குரூப், அதாவது இங்கே இதை சேர்த்து பார்க்குறப்ப எஸ்டர் குரூப் அது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இ யூனிட் தான் வந்து மேஜரா கிடைக்குது. அதே மாதிரி தான் அப் டு எத்தில் வரைக்கும். இதே வேலை ஐசோப்ரோபைல் குரூப் இருக்கிறப்ப கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இஜெட் ரேஷியோ 40-60ன்னு இருக்கு. அதே வேளையில பல்கி எக்ஸ் போட்டோம்னா என்ன நடக்கும் உங்களுக்கு? உங்களுக்கு இஜெட் யூனிட் தான் மேஜரா கிடைக்கும். எடுத்துக்காட்டா பார்த்தீங்கன்னா டெர்சரி பியூட்டைல், பினைல், டையத்தில் அமீன் பார்ட் இருக்கக்கூடியதெல்லாம் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இஜெட் யூனிட் தான் ஃபேவரட்டா கிடைக்கும். ஏன் அப்படின்னா லார்ஜ் எக்ஸ், ஸ்மால் எல்லுங்கிறது எல்டிஏ, இங்க வந்து எல்டிஏ தான் பயன்படுத்துறோம். இந்த எல் வந்து ஸ்மாலா தான் இருக்கு இந்த இடத்துல, அதாவது ஐசோப்ரோபைல் குரூப் இருக்கு. ஸோ அதன் வகையில பாக்குறப்ப நமக்கு இஜெட் யூனிட் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பினைல் இருக்கிறப்ப மேஜரா கிடைக்கும். சரிங்களா? ஸோ இது மட்டும் இல்லாம இன்னும் சில கேஸ் இருக்கு. அது என்ன கேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மிக்சடு சால்வெண்ட் சிஸ்டம் பயன்படுத்துனீங்க அப்படின்னா டிஹெச்எஃப், ஹெச்எம்பிஏ இந்த இரண்டையும் மிக்சரா ஒரு வினைக்கு பயன்படுத்துனீங்க, அதாவது இந்த வினைக்கு பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ண எதுவுமே உபயோகாது. அது வந்து ப்ரிடாமினண்டா உங்களுக்கு இஜெட் யூனிலேட்டை மட்டும்தான் கொடுக்கும். என்ன காரணம் அப்படின்னா இந்த ஹெச்எம்பிஏ வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய லித்தியம் ஆட்டம் கூட ஸ்ட்ராங்கா கோஆர்டினேட் ஆகுறதுனால உங்களுக்கு இந்த சைக்கிளிக் க்ளோஸ்டு டிரான்சிஷன் ஸ்டேட் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம போய் ஓப்பன் டிரான்சிஷன் ஸ்டேட் மூலமா உங்களுக்கு இஜெட் யூனிட் தான் வந்து மேஜர் யூனிட் ஆனா உங்களுக்கு வந்து இந்த இதுல வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணது படி பார்த்தோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய எக்ஸ், அதாவது இந்த குழு பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜர் குழு, அதாவது பெரிய குழு, பிணைல் குழு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எல்டிஏ தான் பயன்படுத்துகிறோம். அப்போ ஸ்மால் எல் இருக்கக்கூடிய, அதாவது ஐசோப்ரோபைல் குரூப் வந்து இருக்கு. ஸோ இதனோட முடிவில் வந்து நமக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இஜெட் யூனிட் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இஜெட் யூனிட் கிடைச்சிருச்சு. இதற்கு அடுத்த படியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புறப்பினால்டிகைடு கூட அது வினைபுரியுது. ஸோ புறப்பினால்டிகைடு கூட வினைபுரியுது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து இன்னொரு டிரான்ஸ்ஃபர் மூலமா நம்ம ஈஸியா விளக்கலாம். அதுதான் ஜிம்மர்மேன் ட்ராக்ஸ்லர் மாடல். அது மூலமா நம்ம ஈஸியா அதை விளக்கலாம். எப்படி விளக்கலாம்னு பாருங்க. ஸோ முதல்ல இஜெட் இருக்கு, அது புரோப்பனால்டிகைடு கூட வினைபுரியுது. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுவும் பாத்தீங்கன்னா சேர் லைக் டிரான்சிஷன் ஸ்டேட் மூலமா தான் இதுவும் நடக்குது. ஸோ இப்போ ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு பாருங்க, பினைலும் ஹைட்ரஜனும் ஒரே பக்கம் இருக்கு, நம்ம போட்டாச்சு. பினைலும் ஹைட்ரஜனும் ஒரே பக்கம் இருக்கிற மாதிரி போட்டாச்சு. ஸோ இங்க இருக்கக்கூடிய புரோப்பனால்டிகைடு வந்து எப்படி அப்ரோச் பண்ணுது அப்படிங்கிறதான் இங்க நம்ம மேஜரா பார்க்கணும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் மேல் நோக்கி இருக்கு, எத்தில் கீழ் நோக்கி இருக்கு. அதே போலவே இந்த டிரான்சிஷன் ஸ்டேட்ல எத்தில் மேல் நோக்கி இருக்கு, ஹைட்ரஜன் கீழ் நோக்கி இருக்கு. இப்போ இந்த இரண்டு டிரான்சிஷன் ஸ்டேட் வந்து பாசிபிள். இது ரெண்டுல ஒன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபேவர்டா இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா இங்க மினிமல் 1,3 டயாக்சல் இன்ட்ராக்சன் வந்து ரொம்ப குறைவானதா இருக்கு. ஏன்னா இங்க பினைல் குரூப் இருக்கு, இங்க ஹைட்ரஜன் இருக்கு. அதே வேளையில இங்க பாத்தீங்க அப்படின்னா பினைலுக்கும் எத்திலுக்கும் 1,3 இன்ட்ராக்சன் ஹெவியா இருக்கனால உங்களுக்கு இந்த டிரான்சிஷன் ஸ்டேட் வந்து டிஸ்ஃபேவர்டா இருக்கு. ஸோ இதனோட முடிவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டிரான்சிஷன் ஸ்டேட்ல இருந்து உங்களுக்கு சின் ஆல்கஹால் ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. இதே வேளையில இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்டி ஆல்கஹால் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. சரி, நம்ம இங்க வந்து பார்ப்போம். இஜெட் யூனிட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இஜெட் யூனிட் நம்ம பயன்படுத்துறப்ப நமக்கு சின் ஆல்டால் ப்ராடக்ட் தான் வந்து நமக்கு மேஜர் ப்ராடக்டா வந்து நமக்கு கிடைக்கும். அதே போல ஆன்டி ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்கிறது இல்லை, அல்லது மினிமம் அமௌண்ட் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த வகையில் நம்ம முதல் ப்ராடக்ட் வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இந்த சின் ஆல்டால் ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். சரி, வாங்க அடுத்து இருக்கக்கூடிய கண்டிஷனை பார்ப்போம். அடுத்த கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. குளோரோ டைசைக்ளோஹெக்சேல் போரேன் பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து ட்ரைஎத்லமைன் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இதற்கு நம்ம முன்னாடி பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லித்தியம் யூனிட் வந்து நம்ம ஜெனரேட் பண்ணோம். அதனோட செலக்டிவிட்டி பார்த்தோம், ரியாக்டிவிட்டி பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா போரான் யூனிட். இப்போ லித்தியம் யூனிட் இருக்கு, போரான் யூனிட் இருக்கு. இது ரெண்டுல எது ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு நம்மகிட்ட கேட்டாங்க அப்படின்னா போரான் யூனிட் தான் ரொம்ப பெஸ்டா இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா
போரானுக்கும் ஆக்சிஜனுக்கும் இருக்கக்கூடிய பாண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்டர் பாண்டா இருக்கும். இதன் காரணமாக உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த சைக்ளிக் டிரான்சிஷன் ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டைட்டான சைக்ளிக் டிரான்சிஷன் ஸ்டேட்டா இருக்கும். அப்படி டைட்டா இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெரிக் எஃபெக்ட்லாம் வந்து ரொம்ப டாமினேட் ஆகி உங்களுக்கு எது வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்டான அமைப்பு இருக்கோ அதுதான் உங்களுக்கு ப்ராடக்டா கிடைக்கும். அந்த வகையில செலக்டிவிட்டி வச்சு பார்க்குறப்ப எல்டிஏ சரி லித்தியம் பேஸ்டு ஈனரேட்டை விட உங்களுக்கு போரான் பேஸ்டு ஈனரேட் வந்து பார்த்தீங்கன்னா டயஸ்டோ செலக்டிவிட்டி ரொம்ப ஹையா இருக்கும். சரி இங்க வாங்க பார்ப்போம். இங்க வந்து குளோரோ டைசைக்ளோஹெக்சேல் போரேன் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இதுல ஈஸியா நம்ம ப்ரிடிக்ட் பண்றதுக்கு சில செட் ஆஃப் ரூல் இருக்கு. அதை நம்ம பார்ப்போம். ஸோ அந்த ரூல் படி பார்த்தோம் அப்படின்னா ஈனரேட் ஜாமெட்ரிக் கண்ட்ரோல் படி பார்த்தோம் அப்படின்னா டை அல்கைல் போரான் ட்ரிபிளேட் பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு இஜெட் போரான் ஈனரேட் தான் நமக்கு கிடைக்கும். அதே வேளையில நம்ம பயன்படுத்தக்கூடிய பேஸும் வந்து பாத்தீங்கன்னா லிட்டில் சென்சிட்டிவிட்டியா இருக்கும். என்ன அமீன் பேஸ் நம்ம பயன்படுத்துறோம் அப்படிங்கிறத பொறுத்து. அதே வேளையில டை அல்கைல் போரான் குளோரைட்ஸ் பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு இந்த ப்ராடக்ட் ஈனரேட் வந்து பாத்தீங்கன்னா மச் மோர் சென்சிட்டிவ் டு வேரியேஷன் ஆஃப் அமீன். நம்ம என்ன அமீனை பயன்படுத்துறோமோ அதை பொறுத்து அங்க வரக்கூடிய ஈன்லைட்டோட ஜாமெட்ரி வந்து மாறுபாடு இருக்கும். பொதுவா சொல்ல போனோம் அப்படின்னா அந்த குளோரோ டைசைக்ளோஹெக்சேல் போரான் மற்றும் ட்ரைஎத்திலமீன் இந்த இரண்டு காம்பினேஷனை நம்ம பயன்படுத்தணும்னாவே நமக்கு போரான் ஈன்லைட் தான் வந்து ப்ரிஃபரன்ஷியலா நமக்கு உருவாக்கும். ஸோ அதன்படி பார்க்குறப்ப நமக்கு இங்க என்ன கிடைக்கும்? போரான் ஈனலேட் ஈனலேட் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது கிடைச்சிருச்சு. இது கிடைச்ச பிறகு பாத்தீங்கன்னா இதற்கு அடுத்த படியில புரப்பினால்டிகரி கூட வினைபுரிகிறது. இதையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஜிம்மர்மேன் டிராக்ஸ்லர் மாடல் மூலமா இதை நம்ம விளக்கலாம். ஸோ எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஈனலேட் புரப்பினால்டிகரி கூட வினைபுரியும் பொழுது ஒரு 6 மெம்பர்டு சைக்ளிக் டிரான்சிஷன் ஸ்டேட் மூலமா தான் இது வந்து நடக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சேர் லைக் டிரான்சிஷன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த புரொபனால்டிகைட் வந்து இரண்டு விதமா அப்ரோச் பண்ணலாம். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் மேல் நோக்கி இருக்கிற மாதிரி இந்த அப்ரோச் வகையில நடக்கலாம். அதே வேளையில எத்தில் வந்து மேல் நோக்கி இருக்கிற மாதிரி வகையிலையும் அப்ரோச் நடக்கலாம். ஸோ இந்த மாதிரி இரண்டு வகையில நடக்கலாம். ஸோ இந்த முதல் வகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஃபேவர்டா இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க 1,3 டைஆக்சைடு இன்ட்ராக்ஷன் வந்து குறைவா இருக்கு. ஏன்னா பினைல் இருக்கு, இங்க வந்து ஹைட்ரஜன் இருக்கு. அதே வேளையில இங்க பாத்தீங்க அப்படின்னா 1,3 டைஆக்சைடு இன்ட்ராக்ஷன் வந்து ஹெவியா இருக்கு. ஏன்னா இங்க பினைல் இருக்கு, இங்க எத்தில் இருக்கு. சரிங்களா? அப்ப இது வந்து டிஸ்ஃபேவர்டா இருக்கும். ஸோ இந்த அமைப்பு வந்து ஃபேவர்டா இருக்கும். ஸோ ஃபேவர்டு அமைப்புல இருந்து உடனடியாக என்னவா மாறுது பாருங்க, உங்களுக்கு ஆன்டி ஆல்டால் ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. அதே டிஸ்ஃபேவர்ல இருந்து உங்களுக்கு சின் ஆல்டால் ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். ஸோ நம்மளோட கேள்வியில வந்து பார்த்தோம் அப்படின்னா யூனிலைட் வந்து உருவாகும். இந்த யூனிலைட் உடனடியாக நமக்கு என்ன ப்ராடக்ட்டை கொடுக்கும்? ஆன்டி ஆல்டால் ப்ராடக்ட்டை வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ இங்க முக்கியமா இன்னொன்னு நான் சொல்ல மறந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்க ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி இதுலயும் சரி இதற்கு முந்தைய எல்டிஏ சார்ந்து இருக்கக்கூடிய கேள்வியிலையும் சரி ரெண்டுலையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி வந்து ரிலேட்டிவ் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி தான் கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா இங்க எந்த விதமான கைரல் சோர்ஸ் நம்ம எதையும் பயன்படுத்தலை. அதனால இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிலேட்டிவ் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி தான், அப்சல்யூட் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி கிடையாது. இதை நீங்க மனசுல வச்சுக்கணும். நீங்க முக்கியமா இங்க கவனிக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ரியேஜென்ட் அதாவது போரான் பேஸ்டு ரியேஜென்ட் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளோட ஃபைனல் ப்ராடக்ட் அல்கஹால் கிடைக்கிறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து போரான் கண்டெய்னிங் ஸ்பீசிஸா தான் இருக்கும். ஸோ அந்த போரான் ஆக்சிஜன் பாண்டை வந்து உடைக்கிறதுக்கு நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு பயன்படுத்தணும். நீங்க ஹைட்ரஜன் பெராக்சைடு பயன்படுத்துனீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அல்கஹால் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அதனுடைய கரஸ்பாண்டிங் போரான் கண்டெய்னிங் ஸ்பீசிஸா தான் கிடைக்கும். இருந்தாலும் உங்க கேள்வியில வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹைட்ரஜன் பெராக்சைடு கொடுக்கல. இருந்தாலும் அதனுடைய ஆன்சர் பகுதிகளில் அதாவது அந்த 4 ஆப்ஷன்ஸ்ல பார்த்தோம்னா டைரக்டா அல்கஹால் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால அதை பத்தி நம்ம ஒரி பண்ண தேவையில்லை. இருந்தாலும் இதை வந்து நீங்க தெரிஞ்சுக்குங்க. நம்ம போரான் ஸ்பீசிஸ் பயன்படுத்துறோம் அப்படின்னா நம்ம ஃபர்தரா வந்து இன்னொரு ஸ்டெப் வந்து தேவை. அந்த போரான் ஆக்சிஜன் பிணைப்பை உடைச்சா தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அல்கஹால் கிடைக்கும். ஸோ நம்ம விவாதிச்சபடி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுக்கும் வேற வேற ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. அதன்படி பார்க்குறப்ப ஒன்று ரெண்டை ஈஸியாக நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து நம்ம பார்க்கிறபடி பார்த்தோம் அப்படின்னா விவாதிச்சபடி பார்த்தோம்னா இந்த மூணாவது ஆப்ஷன் தான் மிக சரியானதாக இருக்கும். அதற்கடுத்து நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது
இவ்வளவு டிரான்சிஷன் ஸ்டேட்லாம் என்னால ஞாபகம் வைக்க முடியாது. பார்த்தவொடனே நான் ப்ரிடிக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இஜெட் ஈனலேட் நீங்க பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு சின் ஆல்டால் ப்ராடக்ட் கிடைக்கும். ஈனலேட் பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆண்டி ஆல்டால் ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா வந்து இந்த கேள்வியை நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு கேள்வியில் பார்க்கும் வரை நன்றி நண்பர்களே.